எத்தன பேருக்கு மில்லட்ல அவல் இருக்கிறது தெரியும்? எனக்கே இப்பதாங்க ரீசென்ட்டா தெரியும். ராகில அவல் இருக்கு, வரகுல அவல் இருக்கு, கம்புல அவல் இருக்கு, திணையில அவல் இருக்கு. இன்னைக்கு நம்ப திணை அவல் உப்புமா தான் செஞ்சு பார்க்க போறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து திணை அவல் கிச்சடி செஞ்சு பார்க்குறது. செஞ்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டா இருந்தது. சரி இத பத்தின வீடியோ உடனே நம்ம போடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பண்ணிட்டேன். இது டேஸ்ட்டா இருக்கிறது மட்டும் இல்லங்க, ரொம்பவுமே ஹெல்தியான ஃபுட் கூட அண்ட் ரொம்ப குயிக்கா செஞ்சுட்டு போயிரலாம். அதுதான் வந்து இதுல இருக்க ப்ளஸ்ஸே. ஜென்ரலாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் மில்லட்ல எவ்ளோ நன்மைகள் இருக்கு. அந்த மில்லட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளால ஒரு மார்னிங் சாப்பிட முடியும்னா நல்ல விஷயம் தானே! இந்த திணை அவல்ல ஜென்ரலா நம்ம எப்படி நார்மலா அவலுக்கு தண்ணி தெளிச்சு வைப்போமோ, அந்த மாரி தண்ணி தெளிச்சு வச்சோன்னா, 5 நிமிஷத்துல ஊறி நல்லா மலர்ந்து வந்துருது. அந்த ஊறுன அவல ஒரு சைட்ல வச்சுட்டு, நமக்கு பிடிச்ச காய்கறிகள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு, ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, இந்த வெங்காயத்த நல்லா வதக்கிட்டு, பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு, நம்மளுக்கு பிடிச்ச காய்கறிகள ஒண்ணா சேர்த்து வதக்கிட்டு, அது லைட்டா குக் ஆன உடனே, இந்த அ மலர்ந்து வந்த அவல தூக்கி அதில கொட்டி, கொஞ்சம் உப்பு போட்டு, லைட்டா கொஞ்ச நேரம் தண்ணி தெளிச்சு, மொத்தமா தம் போட்டிங்கன்னா போதும். கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு வந்து அவல் உப்புமா கிடைச்சிரும். மில்லட் அவல் உப்புமா உங்களுக்கு கிடைக்குது. மார்னிங்ல வந்து நம்ம ரொம்ப ஈஸியாவே செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. இதில இருக்கிற நியூட்ரிஷியஸ் வேல்யூ வந்து எண்ணுக்கு அடங்காதது. இதோட ஃபைபர் கன்டென்ட்டும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்மளுக்கு தேவையான அவ்வளோ ஊட்டச்சத்தும் இந்த மில்லட்ல வந்து நம்மளுக்கு கிடைக்குது. டெய்லியும் இட்லி, தோசைன்னு சொல்லிட்டு நார்மலான அரிசி, உளுந்துல செஞ்சு சாப்பிடுறதுக்கு பதிலா, இந்த மாரி மில்லட் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா, நம்பளோட ஸ்கின்னுக்கும் சரி, நம்மளோட ஹேருக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின் நம்மளுக்கு கிடைக்கும். இத வந்து ரெகுலர் ஃபுட்டாவே நம்ம மாத்திக்கிட்டோம்னா, நம்ம பாடியில நெறைய சேஞ்சஸ் நமக்கு டே டு டே லைஃப்லயே தெரிய வரும். நாங்க இத செஞ்சு எங்க ஃபேமிலியோட சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பர் டேஸ்ட்டா இருந்தது. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மில்லட்ல வந்து திணை அவல் மட்டும் இல்ல, ராகி, வரகு, கம்புன்னு எல்லாத்துலயும் அவல் இருக்கு. எந்த ஒரு ஆர்கானிக் ஷாப் போனீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஆர்கானிக் ஷாப்லேருந்து அவல் வாங்கி ட்ரை பண்ணி, கண்டிப்பா இத குக் பண்ணி பாருங்க. இது ஒரு சூப்பரான ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல உங்கள திரும்பவும் மீட் பண்றேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ஜெமிமா.